எப்படி உங்களுடைய பிசிக்கை மெயின்டைன் பண்றீங்க? டிசிப்ளின் என்னுடைய 3 வயசுல இருந்து உங்களை நான் இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க 3 வயசுல அப்ப எனக்கு 3 வயசா இருந்திருக்கும். The Chennai Silks. Let the celebrations begin. And Ananya's Nana Nani Homes presents Behind It Straight from the Heart with Rangaraj Pandey. Powered by Howda Pay, powered by Workami, Naturals, world's fastest growing salon chain, Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. வெளியில நாட்டாம அவர் வெளியே தான் இவ்வளோ குழந்தை. அவர் இன்னும் பொலிட்டிக்கலாக கொஞ்சம் டாக்டிக்கலாக இருக்கலாம்னு நான் நினைப்பேன். 100% நானே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. ஹார்ட்டையும் மைண்டையும் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் திங்க் பண்ணுங்க. இப்போதான் என் பேச்சு கொஞ்சம் கேட்குறாரு. வாட் இஸ் திஸ்? நீங்கள் நாங்கள்லாம் வந்து உங்கள் பேச்சு தான் கேட்டுட்டு இருக்கிறான்னு நினச்சிருக்கேன். ஓஜி தக்கு அவர். கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பற்றி அதாவது யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். உரிமை, உன்னுடைய உரிமை என் மூக்கு நுனி விரிக்கும். அப்பா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காமராஜரை வச்சு இப்போ புதுசாக வந்த தலைவரை உப்பிட்டு பேசுகிறப்போ நான் நிஜமாகவே அரசியலே பேசக்கூடாதுன்னு நான் வந்து ஐயோ மிளகா ஐ டு கால் மிளகா ஸ்பைசி, வெரி ஸ்பைசி. they all need counseling. நம்ம தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவே தவிர மைண்ட் நம்மளை கண்ட்ரோல் மனம் ஒரு குரல். அண்ணா உன்னால் இது பேச முடியும்னா நீ வந்து ஒரு பெரிய நடிகை அப்படி மார்பிலும் தோளிலும் மடியிலும் விளையாடிய மழலை செல்வம் தந்தையை காணாமல் வாசலை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதே, அந்த குழந்தைக்காக நான் நீதி கேட்கவில்லை, எனக்காக நான் கேட்கிறேன். அப்பா சரிடி நீ நல்ல நடிகை. நம்ம வந்து இன்னும் சில ஃபோட்டோஸை நம்ம பார்த்துலாம். அதில் வந்து உங்கள்கிட்ட அவங்க எப்படி பழகிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அண்ட் எங்களுக்கு ஒரு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நீங்கள் ராதாவுடைய பொண்ணு அப்படின்னால அந்த மிமிக்ரி சென்ஸ் தலைவர மாதிரி. எங்கள் அப்பா மிமிக்ரியே பண்ண மாட்டார். அவரை பார்த்து உலகம் பூரா பண்ணுவோம். நீங்கள் வந்து எந்த மிமிக் ஆர்டிஸ்ட்டும் நீங்கள் ராதாவுடைய வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணவே முடியாது. அது வந்து சாரோடைய வாய்ஸ் அப்படி. அவரெல்லாம் மிமிக்ரியே பண்ண முடியாது, பண்ண வேண்டியதுமே இல்லை, பண்ண வேண்டியதே இல்லை. பட் இஸ் அதான் நான் சொன்னேன், அவர் லைக் அ சைல்டு. வெளியில நாட்டாம அவர் வெளியே தான் இவ்வளோ குழந்தை. ஆக்சுவலி இஸ் அ சைல்டு வித் அ கிரேட். இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கால் ஹிம் லயன் ஹார்ட். ஐ திங்க் அதுதான் கரெக்ட் அவருக்கு. அது 2 பார்ட்டாக பிரிச்சுலாம் நினைக்கிறேன். அதர் சைடு லைன், இந்த பக்கம் ஹார்ட் அப்படிங்கிற அந்த. அவ்வளோதான். கிரேட். நாங்கள் வெளியில் பார்க்கும்போது அவர் நாங்கள் பழகும்போது அவர் அப்படி தான் இருக்கிறார். ரொம்ப ஒரு இனிமையான மனிதராக, ரொம்ப ஹம்பிளாக. நம்ம கூட நெவர் ஃபர்கெட்ஸ் எனிதிங். உதவின்னு கேட்டு போனால் அது உதவாமல் இருக்க மாட்டார். அவர் இன்னும் பொலிட்டிக்கலாக கொஞ்சம் டாக்டிக்கலாக இருக்கலாம்னு நான் நினைப்பேன். 100% நானே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. கொஞ்சம் டாக்டிக்கலாக இருக்கிற தலைவர். நீங்கள் வந்து ஹார்ட்டையும் மைண்டையும் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் திங்க் பண்ணுங்க. பர்ஃபெக்ட்லி செட். வாட் யூ செட் இஸ் எ லெசன் இன் மை கிளாஸ். நாங்கள் வந்து பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸில் வந்து இந்த வேர்டை நாங்கள் எக்ஸாக்ட்லி. ஹார்ட் அண்ட் மைண்ட் ஷுட் நெவர் கம் டுகெதர். யூ ஹேவ் டு கீப். திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் கலைஞர். அஃப்கோர்ஸ். ஏன்னா அவரை மாதிரி குடும்பத்து மேலே அன்பு வச்சிருக்கிறவர் யாருமே நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ பாசம், அவ்வளோ கண்ணால் பார்த்துருக்கேன். ஃபேமிலி அவர் பார்த்துக்கிற மாதிரி வந்து. பட் வென் இட் கம்ஸ் டு பாலிட்டிக்ஸ் அவரை மாதிரி யாருமே கிடையாது. நெக்ஸ்ட் ஓஜி தக்கு அவர். எனக்கு அவரை இப்போ வளர வளர ரொம்ப வியப்பாக இருக்கும். அவர் வந்து எப்படி இவ்வளோ விஷயங்கள் வந்து எழுத தெரியாது. அவர் ஜெயிலில் இருக்க போகும்போது தான் அவருடைய கையெழுத்தே அவர் கற்றுக்கிட்டாரு. எம்ஆர் ராதா. இன்னொன்று அவருக்கு ஏன்னா நிறைய அவங்க கொடுப்பாங்க ஜெயிலேருந்து, அவர் திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பேப்பர் இவ்வளோ பேப்பரில் எம்ஆர் அந்த ராதாவில் அந்த ஹெச் போட்டு துப்பாக்கியை போடுவார் கடைசியில். அதுதான் கற்றுக்கிட்டாரு. அவரை மாதிரி நீங்கள் மிமிக் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, அவர் வீட்டில் பொம்பளை பசங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாருங்க. எங்களுக்காக என்ன வேணாலும், என்ன கண்ணா என்ன வேணும் அப்படியெல்லாம் கேட்பார். ஆம்பளை பசங்க அந்த பக்கம் போனாலே டப்புன்னு அடிப்பார். அப்போ எங்கள் அம்மா கூட கேட்டாங்க, ஏங்க ஆம்பளை பசங்க சீக்கிரமாக கெட்டு போயிடுவானுங்க, அதனால அவங்கள ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும் பாரு. ஓ மை காட். அவர் மாதிரி ஏதாவது ஒரு டயலாக்? தூக்குமேடை நாடகத்தில் அவர் வந்து ஒரு காலேஜ் ஓனராக இருப்பார். வயசானவராக வருவார். நல்லா போய் கேபரே டான்ஸ் பார்த்துட்டு வந்து அடாடாடாடா என்ன அது கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியே டைலாக் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். என்ன காட்சி அரோ வர அப்படியும் பாரு. ஏதோ கடவுள் பற்றி பேசுகிறாரு. ஆனால் அவர் பட்டையெல்லாம் இந்த பட்டையெல்லாம் அடித்து போய் பாப்பா
இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம பார்க்கறதுக்கு. அவள் வந்து தர்மத்துக்கு ஒரு துணி போட்டிருந்தா பாரு, அப்போ தான் இவர் வேறு ஏதோ தர்மத்துக்கு, நான் இன்ன வரைக்கும் அதை சொல்லுவேன் எல்லாருக்கும், என்ன தர்மத்துக்கு துணி போட்டிருக்காங்கன்னு. ரொம்ப ஸ்கேண்டலஸ் மேன். ஐயோ மிளகா, ஐ டு கால் மிளகா, ஸ்பைசி, வெரி ஸ்பைசி. நிறைய பேர் அடுத்தடுத்து வந்தால் கூட அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியல. அது வந்து அந்த கிரிட்டு, ஐ see that grit in நயன்தாரா. she's got that grit. மென்மையான மனசும் இருக்கும், கிரிட்டும் இருக்கும். ப்ரொஃபஷனலாக பர்ஃபார்மன்ஸில் பயங்கரமாக பண்ணுறாங்க, ரொம்ப பெரிய ரீச் தொடுறாங்க. சில்க் வந்து பிராண்ட், அது வந்து நாட் எ நேம், அது வந்து பிராண்ட். ஆனால் வந்து பர்சனல் லைஃப்பில் பயங்கரமாக கொலாப்ஸ். இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருவோம் நம்ம, நிறைய ஒரு நாட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் லேடி கிடையாது அவங்க. ஒவ்வொருத்தரோட மனநிலை நம்மளால் சொல்ல முடியாதுங்க. எனக்கு ஐ நெவர் நியூ ஷி வாஸ் ஹேவிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் ஆல் தட். அது அவ்வளோ தூரம் நான் பேசலை. பட் விச் இஸ் வெரி ஷாக்கிங். பட் யூனோ எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரியலி, நான் என்ன சொல்கிறது, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் சங்கம் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் பேசியிருக்கோம். தே ஆல் நீட் கவுன்சிலிங்க. ஏன்னா இந்த மைண்ட் வந்து இஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். நம்ம தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவே தவிர மைண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஒரு குரங்கு அதுதான். ஸோ யூ டோன்ட் நோ வாட் தேர் திங்கிங். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அரசியல்னு சொல்கிறீங்க, மைண்டுன்னு சொல்கிறீங்க. நானே பார்க்குறேன் சில பேர் அப்படி பேசுவாங்க, இப்படி இட் இஸ் அ வேவரிங் திங். பட் அதான் நான் சொன்னேன், ஸ்ட்ரென்த்தை சென்டர் பண்ணி வி ஹாவ் டு லுக் அட் இட். ஓஹோ, இந்த நிலைமையில் அதுதான் எம்பத்தி இருக்கணும்னு சொல்கிறது. அண்ணா எனக்கு என் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எனக்கு அண்ணா தான், அவ்வளோதான். அவர் வந்து பல வருஷம் நான் பயணிச்சிருக்கேன், அவர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீரியலில் சிட்டியில் இருந்து அண்ணாமலையிலேருந்து நிறைய அவரோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காலம் நிறையா இருந்திருக்கு. அவரை மாதிரி சின்சியரான பர்சன் யூ கன்ஸ். அதுவும் அவருடைய மெமரி வந்து நான் கேட்க வந்தேன். அப்பாவும் சரி இவங்களும் சரி, இப்போ வந்து நிறைய ப்ராம்ப்டிங் உள்பட நிறைய விஷயங்கள். பட் வந்து அப்போ வந்து அப்பாவும் சரி இவரும் சரி இவங்களுடைய மெமரிக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறதா சொல்லியிருக்காங்களே, இது வாசர் இல்லைங்க. அவர் எனக்கு வந்து கொடுப்பாரு டைலாக், ஒரு நாள் ஒன்றால் இது பேச முடியும்னா நீ வந்து ஒரு பெரிய நடிகை அப்படி பேசிடுவேன். அடுத்த நாள் படிச்சுட்டு வந்து பேசிடுவேன். கலைஞர் வசனம் அது வந்து பேசிடுவேன். அப்பா சரிடி நீ நல்லா நடிகை, 3 pages அதெல்லாம் எனக்கு அப்போ நான் வந்து பாசப்பறவைகள் பண்ணப்போ வந்து கலைஞர் வந்து அந்த தமிழ் வந்து பெரிய டைலாக் இருக்கும், சைடில் எழுதுவார் அவருடைய கைப்படையை, ராதிகாவுக்கு இது பேச கஷ்டமாக இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். அது படித்தோடனே ஃபஸ்ட்டு அதுதான் படிப்பேன். நான் பேசுவேன் அப்படிப்பேன். அது அவர் கரெக்டாக பேசணும் வந்து அண்ணா கிளாஸ் எடுப்பார். நான் சொன்னப்பா, அண்ணா உங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, காலையில் அப்படிங்க எழுப்பி டேய் ஒழுங்காக நடிகை போய் சொல்லிக் கொடுக்குறா அப்படிம்பேன். அவங்க 2 பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா என்னக்கா எங்களை மாட்டி விட்டீங்க, போய் இப்போ படிக்கடா, உங்கள் அப்பா எங்களை வந்து ஹிம்சை பண்ணார். அந்த மாதிரி ஒரு சின்சியர், அந்த மாதிரி பீப்புள் டோன்ட் எக்ஸிஸ்ட் எனிமோ. இல்லை, அவருடைய மெமரி வந்து உலகம் வியந்துக்கிட்டே இருக்கு. நான் அப்பாவும் நினைப்பேன், சிவாஜி சார் நினைப்பேன், அந்த கமல் சாரும் சரி. அதாவது அந்த லென்த்தி டைலாக்கை வந்து அதெல்லாம் அவர்னால தான் பேசினேன். அவர் வந்து சொல்லார், நல்லா மைண்டை ஃபஸ்ட்டு உள் வாங்கிக்க, அதை ஜீரணிச்சுக்கோ. அப்போ ஸ்டில் இன்னும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அந்த கலைஞர் வசனம், தொட்டு தொட்டு வளர்த்த ஒரே மகனை துளைத்து விட்டு துன்பக்கேணியில் உழலும் தந்தையின் சார்பாக நான் நீதி கேட்கவில்லை. மார்பிலும் தோளிலும் மடியிலும் விளையாடிய மழலை செல்வம் தந்தையை காணாமல் வாசலை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதே, அந்த குழந்தைக்காக நான் நீதி கேட்கவில்லை, எனக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த டைலாக் வந்து அவ்வளோ எனக்கு மைண்டில் இறங்கியிருக்கு. இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அது சொல்லிட்டேன் இல்லை, அந்த மாதிரி நான் நிறைய வேந்திருக்கேன். அதாவது நடிப்பை மைண்டில் வச்சா டைலாக் மறந்துடுது, டைலாக மனசில் வச்சா நடிப்பு மறந்துடுது. ஆமாங்க, என் முதல் படத்தில் என் ஃபஸ்ட்டு டைலாக் வந்து கிளி அது என்னோடது அப்படின்னு நான் சொல்லணும். நான் வந்து டைலாக்காக இருக்கேன் கொஞ்சம் இல்லை. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ எப்போ பேசுகிற மாதிரி சாதாரணமாக பேசு அப்படின்னு. ஈஸி, கிளி அது என்னோடது. இல்லை இப்போ டைரக்டர் வந்து என்கிட்ட அழகாக சொல்லுமான்னு. அப்புறம் அதாவது அது சொல்கிறதுக்கே கிளி அது என்னோடது, அதுதான் என் ஃபஸ்ட்டு டைலாக். அங்கேருந்து இது வரைக்கும் கலைஞர் டைலாக் வரைக்கும் நான் பேசிட்டேன். ஸோ அது என்னுடைய உழைப்பு. கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பற்றி பேச கரெக்டு. அப்படிதான் இது இன்னைக்கு அப்படி தானேங்க, ஊடகம் அப்படின்னு ஒன்று வந்துட்டா இன்டர்நெட் ஹஸ் பிகம், அதாவது யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். உரிமை கேட்டால் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், உன்னுடைய உரிமை என் மூக்கு நுனி வரைக்கும், அது வரைக்கும் மாதிரி இருக்க மாதிரி. இப்போ அது கூட கிடையாது, அந்த ஸ்பேஸ் போர்டு வரைக்கும் தான் உரிமை. ஸோ எனிபடி கேன் சே
சில பேர் பேசுறது கேட்கும்போது அப்பா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமீபத்தில் ஒருத்தர் வந்து காமராஜரை வச்சு இப்போ புதுசாக வந்த தலைவரை ஒப்பிட்டு பேசுகிறப்போ நான் நிஜமாவே அரசியலே பேசக்கூடாதுன்னு நான் வந்துட்டேன். நம்முடைய பொலிட்டிக்கல் ரிட்டையர்மெண்ட் கிட்ட அவ்வளோதான். நடிகர் சங்கம் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம சரத் சார் உள்ளே இருந்தபோது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அவருக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் நிறைய பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டீமாக இருந்தது. இப்போ என்ன நடக்குது அங்கே தெரியல சார், நடிகர்கள்ட்ட உண்மையிலே போய் தெரியல. நடிகர்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்றீங்களா? இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு ஐ டோன்ட் கெட் இன்வால்வ். அது எப்படி இன்வால்வ் ஆகும்? நீங்கள் வந்து நோ கமெண்ட்ஸ் சொன்னால் சொல்லுங்கள், நான் சரி. No, I won't say that. I'm not an escapist. I'm not going to say no comments. I don't know. வீட்டுக்குள்ளே சரஸ்கார் இருக்கும்போது நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே இருப்ப இப்போ நடிகர் சங்கத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அப்போ கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் ஏதாவது என்கிட்ட சொல்லுவார், அதனால் நான் சொல்லுவேன். சரத் சார் உங்களுடைய லைஃப்பில் வந்த பிறகு நாங்கள் பார்க்க, நீங்கள் ஆஸ் யூ சைட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் பர்சன், ரொம்ப பெரிய பிலீவர் அவர் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகான ஒரு என்ரிச்மெண்ட் என்னவாக இருந்தது உங்களுக்கு? அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக அது எப்படி இருந்தது? அவர் ஃபாதரும் ஒரு ஏத்திஸ்ட்டு. அவருக்கு எம்ஆர் ராதா தான் பிடிக்கும். ஸோ என்னமோ ஐ திங்க் டூ ஏத்திஸ்ட் ஹவ் டிசைடட் தட் தீஸ் டூ ஹவ் டு லிவ் டுகெதர். என்னை பொறுத்த வரைக்கும் he is my biggest support, ஒரு பெரிய தூண். and he has given so much. he is only a giver. I've never seen him take. I've always told him there has to be a give and take. So I decided to be a give and take policy. நீங்கள் கற்றுக்கணும். You're giving so much to not only to me, to people also. So he is one of those rare combination of people who have too much of goodness in him. நான் சொன்ன கர்ணனே வெக்கப்படுவாருங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து. ஸோ யூ ஹாவ் டு டோன் யுவர் செல்ஃப் டவுன்னு. இப்போ தான் என் பேச்சு கொஞ்சம் கேட்குறாரு. இல்லை நாங்கள்லாம் வந்து ஒரு உங்கள் பேச்சு தான் கேட்டுட்டு இருக்கிறாரு நினச்சிருக்கேன். சத்தியமாக கிடையாது. ஐ வில் டெல் மை கமெண்ட், டோன்ட் டூ திஸ், இட்ஸ் நாட் வர்த் இட். யூ வில் ஹியர் இட் பட் யூ வில் நாட் லிசன் இட். கேட்கவே மாட்டார். தென் when அதில் தோல்வி அடைஞ்சால் கூட என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார். பட் நானும் பீங் அ வெரி சப்போர்ட்டிவ் வைஃப், ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒன் திங், அவங்க ஜேர்னி தான். அவர் ஜேர்னியில் இதுதான் நடக்கணும்னு இருந்தால் அது நான் இல்லை, அவர் மதராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது மாற்ற முடியாது. என்னுடைய பாதை என்னவோ, நான் என்ன ஆகிடுவேன், பிகினிங்கில் கல்யாணம் பண்ண புதுசில் ஐ ஆல்வேஸ் டுக் அ பேக் சீட். I said, he is the person, he is a people's person. So I stepped back. I always, then at one point I was like, no, I am an individual. என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி should never go away. Then I continued my work. உங்களை தான் முதல்ல டைரக்டர் வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருந்தார். தென் லேட்டர் தான் சிவகார்த்திகேயன் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. சிவகார்த்திகேயன் ஆஸ் எ ப்ரொடியூசர் எப்படி பார்க்குறீங்க? சிவா எடுத்த படம் வந்து கனா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா very interesting films he has selected. Very good attempt. அது கமல் சார் கிட்ட பார்த்துருக்கேன். அவர் வந்து நான் இப்போ சொன்னேன், சார் சம்பாரிச்சதெல்லாம் போய் சினிமாவில் போட்டிங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை ஒர்க் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் நானும் அப்படி ஐ ஒர்க்ட் இன் டெலிவிஷன், ஃபில்ம். ஐ லாஸ்ட் அ லாட் இன் மூவிஸ், பட் டெலிவிஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. ஸோ சிவா அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டாருங்கிறது ஒரு இட்ஸ் அ வெரி வெரி என்ன சொல்கிறது, அவருடைய பிகினிங்ஸ் பார்த்துட்டு அவருடைய வளர்ச்சியை பார்த்து இந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடியவங்க அப்படி பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி வெரி ரொம்ப பெருமையாக இருந்தது. வெரி ஹார்ட்னிங் ஆல்சோ, வெரி இம்ப்ரெஸ்ட். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அண்ட் எல்லாமே எவ்ரி சீன் எவ்ரி ஷாட் ஈ வில் நோ. ப்ரொடியூசராக கூட. ஆமாம், மேடம் இன்னைக்கு அதை எடுத்தாங்க, இதை எடுத்தாங்க, அப்படி இப்படின்னு அவரே சொல்வார். இது அந்த சீன் வந்து அது வலுவான ப்ரொடக்ஷன் மேனேஜர் வச்சுருக்காரு போல். ஆமாம், எல்லாம் டீட்டெயில். நோ, ஹி ஹாஸ் அ வெரி குட் டீம். எல்லாருமே நல்ல டீம். கலை, ராகுல், அது மாதிரி எல்லாருமே நல்ல ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அவர் வந்து முதல்ல படம் ஆரம்பித்த போது ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னார், அவங்க தேவர் டிஸ்டர்பிங் ஹிம். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், அவர் சொன்னார், இப்போ தானே சார் 4 படம் பண்ணியிருக்கேன், அப்படி அதுக்குள்ளே என்ன ப்ரொடக்ஷன் வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. சீனியர் ப்ரொடியூசர் ஓப்பன்லி டோல்ட் மீ. எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அது யூ ஹாவ் டு நோ. நான் இவ்வளோ வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தது நான் கற்றுக்கிட்ட ஒன்று, வி கெட் அ லாட் ஆஃப் ஃப்ரீ அட்வைஸ், வெரி குட் அட்வைஸ். அதுதான் இனிமிட்டி கூட, அதுதான் முக்கியமானது. டுடே எவ்ரிபடி ஹூ ஹஸ் கிவன் அட்வைஸ், நான் அவங்களுக்கு இன்றைக்கி பார்க்குறது இல்லை. இண்டஸ்ட்ரியில் நிறைய கொடுப்பாங்க, நம்ம கேட்டுக்கலாம். இல்லை, இது வந்து அட்வைஸாக வரல என்கிட்ட, வந்து அது கமெண்ட் வரும், என்கிட்ட கோவம் வந்துச்சு. அதாவது இப்போ தான் நாங்கள் 4 படம் பண்ணியிருக்கா, அப்படி அதான் நடிச்சிருக்கா, அப்படி இப்போ தான் ஒரு ஆக்டராக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா, அப்படி அதுக்குள்ளே அவருக்கு என்ன ப்ரொடக்ஷன் வேண்டி இருக்குன்னு
நிறைய பேரோட அறியாமையும் இருக்கும். தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பீப்புள் ஹேவ் அ பேஷன் ஆல்சோ. இப்போ நான் ஃபஸ்ட்டு நடிக்க வந்தப்போ அஃப்கோர்ஸ் பெரிய ப்ரொடியூசரு என்னை அடையாளம் தெரியல. நான் இப்போ பின்னாடி உட்காந்துருந்தேன். முன்னாடி பாரதி ராஜா கிட்ட சொன்னாங்க, சார் இந்த பொண்ணெல்லாம் இவ்வளோ தான் சார், இதுக்கு மேலே தாங்காது, யூனோ ஷீ கான் லாஸ்ட் அப்படின்னாங்க. அவங்க பேனர்லேயே ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் ஃபிலிம்ஸ், 5 படம் பண்ணியிருக்கேன். அவருடைய படம் இல்லையா? சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறீங்க. அவர் வந்து நீங்கள் அவருடைய வளர்ச்சியை பற்றி சொன்னீங்க. ஒரு 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 டிவியில் வந்து ஒரு காமிக் பண்ணி ஃபன் பண்ணி வந்துட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டர் ஆகி இன்றைக்கி ஒரு ஸ்டார் நமக்கு மேலே வந்து நம்ம அஜித், விஜய் இவங்கெல்லாம் அடுத்த எலிவேஷனுக்கு போகும்போது அந்த ஸ்பேஸை இவர் வந்து டேக் ஓவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, நான் ரொம்ப அடுத்தவங்களை பற்றி ஐ மேக் அ ஜட்மெண்ட், ஐ மோஸ்ட்லி ஐம் ரைட். ஏதோ ஒரு படத்தில் சூரிய என் கூட நடிச்சுக்கிட்டு இருந்தார், நம்ம சூரி. அவர் நடிச்சிட்டு இருக்க போகும்போது ஏதோ ஒரு இதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஏதோ ஒரு படம், வருத்தப்படாத வாலிப சங்கமாக என்னமோ இன்னொரு படம். அப்போ அந்த ஊரில் நாங்கள் ஷூட்டிங் எங்கேயோ காரைக்குடியோ எங்கேயோ. அப்போ நான் அதை பார்த்து சொன்னேன், சூரி நான் சொல்கிறேன், திஸ் பாய் இஸ் கோயிங் டு பி எ பிக் ஆக்டர் ஒன் டே அப்படின்னு. அவர் சூரிக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அப்போ ஹி வாஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் சிவா இன்னைக்கு கூட. பட் he was saying, நான் அவர்கிட்ட சொல்கிறேங்க, I said, you watch, he's going to be a next big thing அப்படின்னு. Great compliment. And I told that to my husband also. இவன் பெரிய, he'll come, he's got the drive. ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கேட்கணும், அதை நீங்களும் சரி சாரும் சரி அதை எப்படி உங்களுடைய ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறீங்க? யூ டேக் வாட் எஃபர்ட்? நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள்லாம் வந்து என் ஹஸ்பண்டோட டிசிப்ளின் யாருக்கும் வராது. என்னுடைய 3 வயசுலேருந்து உங்களை நான் இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் 3 வயசுல அப்போ எனக்கும் 3 வயசாக இருந்திருக்கும். இல்லை, அவர் மாதிரி டிசிப்ளின் எல்லாம் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. He is obsessed with his discipline. காலையில் எழுந்துப்பல எக்ஸசைஸ் வரல, ஜிம்முக்கு வரல, அதை வந்துட்டேன் 5 மினிட்ஸில். அவர் மிஸ்டர் தமிழ்நாடா, மிஸ்டர் சென்னை? மிஸ்டர் சென்னை. நீங்கள் நான் கட்டாயம் சொன்னேன், அவர் வந்து ஒரு பாடி பில்டர். அவர் வந்து நாங்கள் முதல்ல அறிமுக ப்ரொடியூசராக இருந்த காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அவருடைய ஃபிசிக்கு தான் வந்து எல்லாரும் தெரிஞ்சனால ஆஜானுபாகுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னமும் கூட எல்லாம் வாங்கி தூக்கி எரிஞ்சிருவாரு. பட் நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது வந்து ஃபிசிக்கலாக எல்லாருக்குமே வந்து குழந்தை பிறந்த பிறகு அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறீங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியமான. ஐ திங்க் எனக்கு ஜீன்ஸ் நல்லா இருக்குன்னு அது மட்டும் இல்லை. பட் கான்ஷியஸ் இது வந்து அது சிரமப்பட்டு தான் பண்ணணும். இப்போ என் கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்னு யூனோ பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் டாக்டர் சொன்னார், அடுத்த வாரம் நீங்கள் ஃபுட்பால் விளையாடலான்னு. என்ன தான் ஃபுட்பால் ஆடினாங்க தவிர நான் விளையாடல. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஒரு 1 week I suffered, then I thought, no, how do I get better? So mind automatically I was pushing it only. You have to run. I have to do it myself. வேறு யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டேன். I got into the swimming pool and water therapy helped me 200%. Behind it, straight from the heart with Rangaraj Pandey. Title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. And Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise. Powered by Howda Pay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Naturals, world's fastest growing saloon chain, Arabian Garden, seafood restaurant, ever fresh and ever delicious seafood, இப்போது தமிழகம் எங்கும். Air fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Kartipuram, 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. The Chennai Silks, let the celebrations begin. And Ananya's Nana Nani Homes presents Behind It, straight from the heart with Rangaraj Pandey. Powered by Howda Pay, powered by Workaby. Naturals, world's fastest growing saloon chain. Arabian Garden, seafood restaurant, Air fiber Wi-Fi. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Kartipuram, Coimbatore's 200-acre dream township premium plots.